கங்குவா சூர்யா நடிச்சு சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 350 கோடி எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம். எல்லா இடத்துல இருந்தும் நெகட்டிவ் ரிவ்யூஸ். படத்துல என்னதான் ப்ராப்ளம்? கங்குவா சூர்யா நடிச்சு சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 350 கோடி உருவாக்கப்பட்ட தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஹைப் கொடுத்தாங்க. படம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையான விமர்சனங்களை வந்துட்டு இருக்கு. ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா காது ரொம்ப வலிக்குதுங்க, எப்படா படம் முடின்னு இருந்துச்சு, படம் அவ்வளவு மொக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி படக்குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா, படம் அதிகமா சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஸோ நாங்கள் வந்து சவுண்ட் வால்யூம் வந்து குறைச்சிடுறோம், ஸோ இனிமே கொஞ்சம் அந்த அளவுக்கு இறைச்சல் இருக்காதுன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க. ஓகே, கண்டென்ட் நல்லா இல்லை, ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, இது பழைய ஸ்டோரி, இதெல்லாம் ஓகேவா, அது வந்து கண்டென்ட் சரியில்லை, ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சூர்யா ஓட ஒய்ஃப் ஜோதிகா, ஆக்டர் ஜோதிகா என்ன அப்படின்னா அவங்களோட எக்ஸலத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்மறையான கருத்துக்கள் வருது, இதை வந்து வேணும்னே நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் படத்தின் வெற்றி தோல்வியை பற்றி பேசவில்லை, வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பல ஆண்டுகளாக உழைத்து வருகிறோம். அண்ட் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். நேர்மையான படைப்புக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வருகிறது, ஆனால் அதே சமயம் தரமற்ற படங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்க யாரும் தைரியம் இல்லை சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆக்சுவலா கடைசியில சொன்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப தப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க சொல்ற நேர்மையான படங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வருதுன்னு சொல்றாங்க. நான் வந்து அவங்களோட படம், அதாவது சூர்யா சாரோட படத்தை பத்தி நான் பேசுறேன். ஜெய்பீம் கிட்டத்தட்ட ஓடிடில ரிலீஸ் ஆன படம் தான். ஆனா தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்காது போல. ஆனா ஓடிடில அவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணாங்க. படம் வந்து எந்த அவார்ட்லாம் வாங்கலோ அந்த அவார்ட்லாம் வாங்கிருச்சு படம். ஆனா படம் வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இருந்துச்சு. அதாவது குறிப்பிட்டு ஒரு ஜாதியோட அந்த போட்டோ, அதாவது அந்த குறியீடை வந்து வச்சதாகவும் அந்த படத்துக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. பட் நிறைய அந்த காஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னா அந்த கேஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க நிறைய வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, நிறைய கேஸும் வந்துச்சு. ஆனா அந்த விஷயம், அதாவது அந்த கான்ட்ரவர்சி எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அது அதிகமா வந்துச்சு. ஸோ படம் மக்களால கொண்டாடப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த படம் எடுத்தாங்களோ அந்த பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியானாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடந்துச்சு. ஸோ நல்ல படங்களுக்கு நல்ல மாதிரியான விமர்சனங்களும் வரும். படங்களை மக்கள் ஒரு டைம் பிடிச்சு அப்படின்னா அதை எங்க வேணா கொண்டு போவாங்க. இதுக்கு வந்து ஜெய்பீம் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதே சமயம் தரமற்ற படங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்க யாருக்கும் தைரியம் இல்லை. இதுவும் நான் வந்து மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, தரமற்ற படங்களுக்கு யாரும் கருத்துக்கள் தெரிவிக்கலன்னு சொல்றாங்க. எந்த படத்துக்கு மக்கள் வந்து தரமற்ற படங்களுக்கு வந்து சொல்றது இல்லைன்னு தெரியல. எல்லா படமும் அப்படி வர்றது இல்லை. அண்ட் அதாவது கங்குவா வந்து அவ்வளவு மோசம் கிடையாது. பட் என்னன்னா, மக்களுக்கு என்னன்னா அவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் இல்லை. இந்த படம் வந்து என்ன சொல்றது, இந்தியன் சினிமால இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை, நாங்க தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அதை இவங்க வந்து படத்துல வச்சாங்க கேட்டா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு, கொடுத்த ஹைப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய ஒரு மைனஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், தரமற்ற படம் சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா நான் சொல்ற படம் வந்து தரமற்ற படம் கிடையாது, நான் படத்தையும் பார்க்கல. ஆக்சுவலா ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்ன அப்படின்னா, கவுண்டம்பாளையம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை நான் பார்க்கல. ஆக்சுவலா அந்த கவுண்டம்பாளையம் அப்படின்ற அந்த கவுண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து அந்த படம் பிளாப் தான். படம் வந்து பெருசாக ஓடல, படம் வந்து அந்த அளவுக்கு ஓடல. ஆனா அந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்க்கு போனாரு. அப்போ நான் தெரியாம பண்ணிட்டேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி விஷயமும் சொன்னாரு. சோ நான் தரமற்ற படம் சொல்ல, ஆனா அந்த படம் சமுதாயத்துக்கு தேவையில்லை. அதாவது அவங்க சொன்ன விஷயம்லாம் ஓகே தான், பட் என்னன்னா அந்த பேரு வச்சிருக்க கூடாது. சோ நான் இந்த மாதிரி சொல்றேன், நான் தரமற்ற படம் இந்த படம் சொல்லல, பட் எதிர்மையான படங்களுக்கும் மக்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. பட் நீங்க ஏன்
ஹைப் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி உள்ள விஷயம் இருக்கணும்ல. 350 கோடிக்கு படம் எடுத்தேன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு நான் உள்ள இருக்கிற அந்த மேட் இருக்கணும்ல. அப்போ இல்லன்றப்போ மக்கள் அதை வெறுக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வேணும்னே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வேணும்னே கொடுக்குறாங்க. படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குங்க, படம் நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இல்ல படம் நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து நெகட்டிவ்க்கு நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கங்குவா படம் வந்து கடைசியா அந்த படத்தோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல அவர் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாரும் இந்த பாஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, இதே பாஸை படத்தோட வெற்றி விழால கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ பேன் இந்தியா படம் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படும் சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, அந்த கிளிம்ஸை கூட எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் இதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு போல, சரியா தெரியல. அந்த இன்டர்வியூல பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஆங்கர் கேட்பாங்க, படம் வந்து ஒரு 1000 கோடி வருமாங்க, தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வருமான்னு கேட்டதுக்கு, 1000 கோடி என்னங்க 2000 கோடி வரும், நான் 200% அடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, கங்குவா 1க்கு, அதாவது கங்குவா பார்ட் 1க்கு தெரியாம ஏதாவது ஒரு படம் வரும். ஆனா கங்குவா 2க்கு தெரிஞ்சு இந்த படம் வராது, கண்டிப்பா எந்த படம் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு ஹைப். அப்போ எல்லாத்துக்கும் ஓகே, அப்போ அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் படம் வந்து செம்மையா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் மைண்ட் ஏறிச்சு. அதுதான் வந்து பெரிய பிளஸ். இப்போ படம் கண்டிப்பா நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி நீங்க கொடுத்த ஹைப் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கணும். விமர்சனங்களை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றேன். விமர்சனங்களை நெகட்டிவா கொடுக்குறாங்களா, ஓகே நெக்ஸ்ட் டைம் அதாவது பார்ட் 2ல கண்டிப்பா அதை வந்து நான் இதை விட பெட்டரா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பாசிட்டிவா பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் சாரோட படம் கோட் படம். ஸோ அந்த படத்துக்கு ஹைப் கொடுத்தாங்க. அந்த படத்தோட ஒர்க் பண்ண பிரேம்ஜி, அப்புறம் வந்து அப்படின்னா கூட ஒர்க் பண்ண 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைப் கொடுத்தாங்க. படம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஏங்க படம் ஹைப் பண்ணக்கலாம் இல்லைங்க, படம் நல்லா இருக்கு. பட் ஹைப் ஏற்றின அளவுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா நல்லா இல்லை, அஜித் கூட நல்லா பண்றாரு, பட் இந்த படத்துல மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்க, ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. ஆனா அதை ஏத்துக்கிட்டாங்க. யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸோ விமர்சனங்கள் வந்தது அப்படின்னா நீங்க ஏத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது ஒரு இங்க ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி படத்துக்கு அதுவே இன்னும் மேலும் மேலும் நீங்க வந்து எதிர்மறை விமர்சனங்களுக்கு சொல்றதுக்கு நீங்களே வந்து வழி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட முழுக்க என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இந்த படம் பார்க்கல. ஆக்சுவலா நான் ஏன் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சவுண்ட் அதிகமா இருக்கிற படம் வந்து எனக்கு அவ்வளோவா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் படம் பார்க்குறோம், படம் நல்லா இருக்கு நல்லாலே ஒரு படத்துக்கு போறேன்னா, நான் சும்மா இல்லை, நான் 300 200 பே பண்றேன்னா படம் நல்லா இருக்கணும். அப்பதான் நல்லா வந்து அந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு மனதிருப்தியோட வருவேன். 200 300 கொடுத்துருக்கேன்டா, அதுக்கு ஒர்த்தா இருக்குன்னு சொல்லி வெளியே வருவேன். 200 300 கொடுத்துருப்பேன், படம் நல்லா எனக்கு வெக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்டை கேட்பேன், படம் நல்லா கேட்டா, ஏய் நல்லா இருக்குடா மச்சான் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். அதை நம்பி நான் போவேன். அவன்கிட்ட கேட்டேன், படம் எப்படி இருக்கு, படம் நல்லாடா, சும்மா கத்திட்டே இருக்காங்கடா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்றப்ப எனக்கு என்ன தோணும், நான் போக மாட்டேன். அதுதான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி சொல்லி இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு காரணம். அண்ட் விமர்சனங்களை ஏத்துக்கோங்க, அதுதான் வந்து ஒரு வெற்றியாளருக்கு. இன்னொன்னு சூர்யா சார் சொல்லியிருந்தாரு, ஏன்னா படம் வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதை வந்து கொண்டாடுங்க, படம் நல்லா இல்லைன்னா அதை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லியிருந்தாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஏன் ஜோதிகா மேம் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எது வந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் தப்பா பேசுன மாதிரி தெரியல, கரெக்டாக தான் பேசியிருக்கேன். சப்போஸ் தப்பா பேசுனேன் அப்படின்னா, இல்ல நீ வந்து தப்பா பேசுற அப்படிலாம் கிடையாது அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன் எதுவும் வந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.